இல்லைங்க மலையில நனைஞ்சு போயிட்டேன். நானே தாங்க சாத்தனா நடக்கலீங்க மத்தாளகர் தான் நடக்கிறான். நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு மகளிர் சிறந்த அழகு பொன்னாடு. இந்நாடு நாட்டின் பெயர் என்னவாம்? மேச்சேரி. மேச்சேரியா? ஆமா மேச்சேரி தான். மேச்சேரி அப்படித்தானே மாற்றி விட்டுருந்தா இல்லைங்க மேச்சேரி தான். சொல்லுங்க என்ன ஊரு? இதா மேச்சேரி பக்கத்துல வெள்ளக்கல்லு. மேச்சேரி பக்கத்துல எங்கடா வெள்ளக்கல் இருக்குது? அங்க ஒரு வெள்ளக்கல் இருக்குதுங்க. தொப்பூருக்கு மேல தாண்டா வெள்ளக்கல் இருக்குது. அந்த வெள்ளக்கல்லுக்கு நீயா போற? நம்ம மல்லிகை கூட்டம் இருக்குது, அதுக்குள்ள போய் பாரு, அங்க ஒரு வெள்ளக்கல் இருக்குது. என்னென்ன பண்ணு தெளிவா சொல். ஏங்க என்ன ஊரு? அஞ்சூராங்காடு. தெளிவா சொல். தெளிவா சொல்லி தெளிவா சொல்லுடி. ஏன் தெளிவானதை போட்டுட்டியே? நீ அஞ்சூராங்காடுன்னு சொல்லியிருந்தா ஆயிருக்கும். அஞ்சூராங்காடு அதான் அஞ்சூராங்காடு. அந்திராங்காடு பழங்காட்டூர். அந்திராங்காடு என்றால் நீர்வள நிலவள மலர் செல்வங்கள் துள்ளி விளையாடுகின்ற தர்ம புவியாகும். ஆமா சாமி. புவியிலே எழுந்தருளிய ஆண்களாய் பிறந்த அப்பமார்களும் பெண்களாய் பிறந்த தாய்மார்களும் எனது அருமை சகோதர சகோதரியும் கடலலை போல் காட்சியளித்துள்ளார். ஏன் எதற்காக? ஸ்ரீ சக்தி மாரியம்மனுக்கு கூத்துட்டு இருக்கிறாங்க. பொது கூத்து வேண்டுதல் அல்ல, பொது கூத்துட்டு கூத்து பாக்குறாங்கல்ல. அகிலாண்ட கொடி பிரமாண்ட நாயகி உலக மிகுமருள் பாலிக்கும் அங்காள ஈஸ்வரியால் அந்தாயி சின்ன மாறி பெரிய மாறி பூ மாறி புகமாரி என் தோணி தாரணியாய் பேச்சியாய் பிடாரியாய் ஏன் சிரமப்படுற? ஒரே வந்து சக்தி மாரியா வேலை முடிஞ்சு போச்சு. தண்டு மாறியாய் தாள மாறியாய் பூ மாறியாய் புகழ் மாறியாய் அம்பாளுடைய திருவிழாவை முன்னிட்டு நம்ம எல்லாம் ஒரு நாடகம் வைத்துள்ளார். ஆமாங்க. இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்னவா? வைத்துள்ள நாடகம் 13ஆம் நாள் சண்டை அபிமன்னன் கொன்ற மாலைக்கு ஸ்ரீலா ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய 13ஆம் நாள் சண்டை அபிமன்னன் கொன்ற மாலை. இந்நாடகத்தின் நான் யாரு? என் பெயர் என்ன? உன் பெயர் என்ன? யார் என்று நான் உரையாக்கும் முன்பாக என் மதுரைக்கு மரியாதைக்கு உயிரி மேலாகி அன்பு தெய்வம் நமக்காக வாரி வாரி வழங்கியிருக்கிறார். ஆமா சாமி. ஆண்டவனுடைய அனுகிரகத்தோடு என்ன தீர்காசமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறார். ராமோ ஜெயம். சுவாமி நாடகத்தின் நான் யார் தெரியுமா? யாருக்கு சொல்கிறீங்களா? ஓட்டு.
1008 அண்டம் 204 புவனம் 204 புகனம் 8 திக்கு 16 கோணையில் வசிக்கின்ற கொழுப்பு ஆத்தல் அழித்தல் படித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவரின் ஒருவை சேர்ந்த என் பெயரோ ஸ்ரீமந்த கண்ணன் என்று அறிந்தாயா என்ன? ஆட உங்க பேர் தான் கண்ணனாங்க. உண்மைதான். வாங்க கண்ணா கண்ணா சுன்னி கண்ணா. யார் இவர் தானே சுன்னி கண்ணே? சின்ன கண்ணன். ஏங்க இந்த பாலாஜியும் நான் தான். அந்த திருமண வாசை அதுவும் நான் தான். ஏங்க இந்த திருப்பதியில இருக்கிறாள் ஏழு புண்டராமன். பொன்ராமன் நிறைய பட்டதெல்லாம் வச்சிருப்பேன் எனக்கு. அப்ப நீ சாமிங்கிற? ஆமா. எங்க சத்தியமா நீ சாமி? நிச்சயமாக சாமி தான். என் 3 கேள்விக்கு பதில் சொன்னதான ஒத்துக்கோனே. என்ன கேள்வி? என்ன பண்ண வா இத வந்து ஒரு கல்லா நினைச்சிக்க. சரி. இந்த கல்ல தண்ணியில போட்டா ஏன் முழுகுது? வெயிட்டா இருக்குது முழுகுது. யாரா இருந்தாலும் மண்டை போட்டே இருப்பானா? சாமிக்கு தெரியல. சாமிக்கே தெரியலையா? சாமின்னு சொல்லி எத்தனை ஊர் ஏமாத்துவேன். அதுக்கு நீச்சம் தெரியல அதனால முழுகுது. கல்லுக்கு நீச்சம் தெரியல. ஆமா. அது உயிரற்ற ஜீவன் இல்லையா? அது உயிரற்ற ஏப்பா உயிர் இல்லைனாலும் ஒருத்தர் கிணத்துல குதிக்கிறாங்க செத்தா எங்க வராங்க? போச்சு. அடுத்து சரி இதை விட்டு வா. இந்த கரண்டை பறிச்சது யாரு? அனைத்தும் நான் தான். நீ தானே? வா இந்த குண்டு ஊசியில கை வைப்பாங்க. நான் படிச்சுக்கிறதுக்காக என்ன சார் சொல்றேன் தாயலி? இப்ப ஒரு குழந்தைய பேக்குறோம் அது நம்ம குழந்தைன்னு சொல்லி தூக்குறோம். கண்ணை நீ தானே படிச்ச? உன் குழந்தை தானே? அப்ப கை வையா இன்னும் என்ன விட்டுருந்தா நான் வச்சிருப்பேன் தெரியுமா? முடியல. நீ வைடா பாக்கலாம். நான் லைட் கம்பத்தை ஆஃப் பண்ணு. இந்த வயிற்று முடி வைக்கிற குண்டு வச்சிருப்பியா? நான் குண்டு வச்சுல கை வைக்கிறேன் தான் சொன்னேன். இந்த ஆளாட்டமா சொன்னேன். இதையும் விட்டு சரி ஏங்க தோசையா திருப்பி போடுறோம். வேவாத்தினாலும் திருப்பி போடுறோம். அப்படின்னா பள்ளி சொல்றாங்க சொல்ல வெட்டி போயிடும். அதனால திரும்ப முடியல அதனால திருப்பி போடுறோம். தோசையால திரும்ப முடியல. சரி இந்த 3 தான் விட்டுருப்பா. தெரியல சாமிக்கு. கடைசி கேள்வி சத்தியமா இதை மட்டும் சொல்லிவிட்டீன்னு வச்சியா உன சாமின்னு சொல்லி வித்தியா கோயில் கட்டுறோம் உனக்கு. யூத்தியவா? ஆமா. அப்புறம் நான் எல்லாரும் பார்த்தேன் இல்லையா? எல்லாரும் பார்த்தா இங்கே பாடம் கட்டி போடுவோம். கோயில் கட்டி போடுவோம். ஏங்க நம்ம 20 பேர் வந்தோம்ல டெம்பா. ஆமா. அந்த டெம்பா ஏங்க நிக்குது? டிரைவர் தான் நிக்குது. எட்ராக்கல்ல இதுக்கு மேல இருந்தாலும் விடக்கூடாது. வாயால போட்டு சீத்த சாக்கல போயிரு. சாமின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே போயிரு. எல்லாத்துக்கும் போயிடுற காலம் போட்டா சாமின்னு வரக்கூடாது. ஏடா அதுக்கு சூத்துனா அதனால நிக்குது. சூத்து தான் உட்கார்ந்து இருக்கும். சாமி சாமி யாரை ஏமாத்துறீங்க? சூத்தை இடுப்பு இருந்துச்சுன்னா உட்காந்துக்கும் படுத்துக்குமா? என்னென்ன நான் தான் சீரியல் கண்ட்ரி ப்ரூட். அது 3 தான் தெரியும் சொல்லிவிட்டு மூடிடுங்க. இருந்தாலும் என் பெயராகிய கண்ணனா இருந்தாலும் அதுலயும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தை யார் தெரியுமா? சரி சொல்லுங்க. சொல்கிறேன்மா. என் தாய் தேவகி ரோகிணி வசுதேவனுக்கு நான் பிறந்து உண்மைதான். தேவகி ரோகிணி வசுதேவனுக்கு நீங்க பிறந்த சொல்றீங்களே, இதுக்கு மேல நடந்துனா காலை உடச்சு போடுவேன். நின்னுட்டு தான் பாட்டு பாடணும். ஏடா வேற வேலை கொடுத்தா இங்க ஆடி ஆட நம்ம கழிச்சு போகணுன்னு சாமியாத்து மட்டும் ஆட சொல்ல மாட்டாங்கன்னு சொபிச்சு போட்டு பாரு. இது வரைக்கும் 11 நாள் நடந்துட்டேன்.
சாமி ஆச்சுன்னா நீ ஆடாத அவத்தே நில்லு என்னால நடக்க முடியல தாம்பு கட்ட மாடாட்டு எதிரே சுத்த முடியாது நான் என்னடா என்ன எத்தனை ரவுண்டா 11 ரவுண்டா 3 பாட்டு தாண்டா தனுபாதி போய் கூட பரவாயில்லடா 5 ரவுண்ட்ல உள்ள போயிட்டான் இருந்தாலும் தேவகி ரோகிணியா இருந்தாலும் அகத்திலே 1008 யுகத்திலே 108 என் தச அவதாரமோ 10 என்னென்ன அவதாரம் எடுத்து என்னென்ன அவதாரம் யாராரு எப்படி எல்லாம் அடித்து எப்படி மடிச்சீங்க சொல்லட்டுமா சொல்லு சாமி